வணக்கம் நண்பர்களே. அமெரிக்க, இஸ்ரேல், ஈரான் இந்த 3 நாடுகளுக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் யுத்தமாக மாறி எந்தெந்த நாடுகளை நேரடியாக பாதிக்கிறது, சர்வதேச அளவில் என்னென்ன தாக்கங்களை ஏற்படுத்துகிறது, என்னென்ன துறைகளில் தாக்கம் ஏற்படுகிறது, ஈரான் எடுத்த முடிவுகள் யுத்தத்தில் களத்தில் பிரயோகப்படுத்தும் ஆயுதங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த வார் ஸ்ட்ராட்டஜி என்று சொல்வார்கள், யுத்த கள உத்திகள், இதெல்லாம் ஒரு ராஜதந்திரமாக இருந்ததா? இதை பற்றி ஒரு சிறிய ஆய்வு தான் இந்த பதிவு. சமீபத்தில், அதாவது சமீபம்னு சொல்லக்கூடாது, 1 மணி நேரத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன், ஈரான் அறிவித்திருப்பது என்ன? எங்களுடைய இனி ஒரே ஒரு ஈரானியர் கொல்லப்பட்டாலும் நாங்கள் அமெரிக்காவின் ஐடி நிறுவனங்களை தாக்குவோம். கூகுள், மைக்ரோசாஃப்ட், ஆப்பிள், இந்த 3 நிறுவனங்களையும் தாக்குவோம். இந்த 3 நிறுவனங்களையும் சார்ந்து இயங்கக்கூடிய உலக பொருளாதாரம், இந்த 3 நிறுவனங்களையும் சார்ந்து இயங்கக்கூடிய சார்பு நிறுவனங்கள், இவைகளுடைய பொருளாதார தாக்கம் மற்ற நாடுகள் எப்படி எதிரொலிக்கும்? இது ஒரு பக்கம். ஈரான் எடுத்திருக்கும் அந்த யுத்த களத்தில் அவர்கள் எடுக்கும் முடிவுகள் இருக்கு இல்லையா, அதுதான் இப்போ பேசப்படக்கூடிய பொருளாக நான் பார்க்குறேன். என்னென்னா, இதில் ஈரான் ஆரம்பித்ததா, காசா பகுதியிலிருந்து ஆரம்பித்தார்களா, இதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் ஒரு யுத்தம் தொடங்கிவிட்டது, தாக்கியவர் யார், நாம் திரும்ப தாக்குவது யார்? இதில் தான் ஒரு பெரிய குழப்பம் இல்லை, புரியாத புதிராக இருக்கிறது. தன்னை சுற்றி இருக்கும் தன் மதம் சார்ந்த பிரிவுகள் வேண்டுமானால் வேறு பிரிவாக இருக்கலாம். இவர்கள் ஷியா பிரிவாக இருக்கலாம், அவர்கள் சன்னி பிரிவாக இருக்கலாம். யார்? ஈரான் ஷியா பிரிவு, மற்ற வளைகுடா நாடுகள்லாம் சன்னி பிரிவாக இருக்கலாம். ஆனால் ஈராக்கினோடு மோதல் ஏற்படுத்தியது, அது பின்பு அந்த வளைகுடா நாடுகளை பூராம் தாக்குவது. அதில் அவர்கள் சொல்லும் காரணம் என்ன? அமெரிக்கா இனி தான் நாட்டிலேருந்து தாக்கலாம் தான் உண்டு. அந்த ஈரானை சுற்றி இருக்கிற வளைகுடா நாடுகளில் இருக்கிற அமெரிக்க இராணுவ தளங்களை, அந்த கிரவுண்ட்ஸை பூரா நாங்கள் காலி பண்ணிடுறோம். அப்படி காலி பண்ணியாச்சுன்னா அவங்க விமானமோ அவங்களுடைய இராணுவ தளவாடங்களோ இறங்கி நம்மளை ரொம்ப அருகாமையிலிருந்து தாக்குறது குறையும் அப்படின்னு ஒரு வார் ஸ்ட்ராட்டஜி எடுத்ததாக நம்ம உலகத்துக்கு அவங்க காட்டுறாங்க. எல்லா வளைகுடா நாடுகளையும் அவங்க திரும்பி தாக்கியது. ஆனால் இதில் இருக்கும் ஒரு சிறிய தவறை நீங்கள் யோசனை செய்து பாருங்கள். முதல் தாக்குதல் அவர்கள் தொடங்கி விட்டார்கள், இப்படித்தான் தாக்குவார்கள் என்பதை இவர்களுக்கு நன்றாகவே தெரியும், ஈரானுக்கு நன்றாகவே தெரியும். இத்தனை சுற்றியுள்ள நாடுகளோடும் ஒரு நட்பு பாராட்டி இருந்தால் அவர்கள் எதற்கு அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்கள் எல்லாம் இங்கே அமைக்கிறதுக்கு உதவி பண்ண போகிறாங்க? அமெரிக்கா மிரட்டி அப்படி செய்து விட முடியுமா? அப்போ நீங்கள் அவ்வளோ பேரும் சேர்ந்துருந்தீங்கன்னா இப்போ இந்த பிரச்சனையே இல்லையே. சரி, சேரலை, அது ஏதோ ஒரு கணக்கில் கூட எடுத்துக்குவோம். அவங்க சரியாக சேர முடியும், அவங்கெல்லாம் ஒருங்கிணைக்க முடியாமல் மதத்தின் பெயரால் ஒருங்கிணைப்போம் என்பதை தவிர்த்து இந்த இராணுவ தளங்கள் அமைக்கப்படும் பொழுது நம்மில் பிளவை ஏற்படுத்துகிறார்கள். நமக்கு அண்டை நாடுகளில் இவர்கள் இராணுவ தளங்களை அமைப்பது, அமெரிக்கா போன்ற வல்லரசுகள் ஒரு இராணுவ தளத்தை ஒரு இடத்தில் அமைப்பது என்பது அதை சுற்றி இருக்கும் நாடுகளில் ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும், அல்ல ஏதோ ஒரு உணர்வை ஏற்படுத்தும். இவர்கள் தாக்குவதற்காக அமைக்கிறார்களா அல்லது தங்களை காத்துக்கொள்வதற்காக அமைக்கிறார்களா என்ற ஒரு சர்வதேச யுத்த களவியல் உத்திகளெல்லாம் அறிந்தவர்கள், நிபுணர்கள் அதை ஆய்வு செய்திருக்க வேண்டும். இவர்கள் அணுகுண்டு தயாரிக்கும் விஞ்ஞானிகளை கண்டுபிடிப்பதும், பதிலுக்கு நீ 10 ஏவுகணை வச்சுருந்தேன்னா நான் 20 ஏவுகணை வச்சுக்கிறேன் தயாரிக்கிறது எப்படி சரியான ஒரு ராஜதந்திரமாக இருக்க முடியும்? இவர்கள் ராஜதந்திரங்களை எல்லாம் எப்பொழுதோ காற்றில் பறக்க விட்டுவிட்டு இப்பொழுது சுற்றி இருக்கும் நாடுகளை தாக்குவதன் மூலமாக மேலும் மேலும் இவர்கள் எதிரிகளின் எண்ணிக்கைகளை கூட்டிக் கொண்டே செல்கிறார்கள், அதிகரித்து கொண்டே செல்கிறார்கள். இதுதானே உண்மை. இப்போ ஐக்கிய அமீரக நாடுகள், வளைகுடா நாடுகள், மிடில் ஈஸ்ட் இப்போ என்ன பண்ணுறாங்க? நாங்கள்லாம் ஒன்று சேர்ந்து திரும்ப தாக்க போகிறோம்னு ஒரு அறிக்கை ஏற்கனவே 4 நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க. ஏன்னா நீங்கள் தாக்குறது அமெரிக்க இராணுவ தளங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் வளங்கள் உள்ள இடங்கள், விமான நிலையம், இப்போ எவ்வளவு விமான போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் ஈரான் தாக்கப்படுகிறது என்ற ஒற்றை காரணத்திற்காக அவங்களுடைய கடந்த கால தவறுகளினால் அவர்கள் தாக்கப்பட்டார்கள். எப்படி பண்ணியிருந்தாலும் திரும்ப அவங்கள இதை மாதிரி ஒரு யுத்தத்தில் தண்டிக்கக்கூடாது. இது
உலகளாவிய சித்தாந்தம், இது எல்லோருக்கும் ஏற்புடையது. ஈரான் அப்பாவி மக்கள் கொல்லப்படுவதை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இது கடந்த கால தவறுகளிலிருந்து வந்ததல்லவா? நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்கள். நான் ஒரு ஒப்பீட்டளவில் சொல்கிறேன். தமிழீழம் கேட்டு நடந்த ஒரு போராட்டம், அதுவும் ஆயுத குழுக்கள் அரசாங்கத்தினால் அங்கீகரிக்கப்படாத ஒரு இராணுவம், அது ஆயுத குழுக்களாக அறிவிக்கப்படுகிறது. உலகமே அந்த தமிழீழ விடுதலை புலிகளை எப்படி பார்த்தார்கள் என்றால், ஒரு பயங்கரவாதிகள் என்றோ இவர்கள் தீவிரவாதிகள் என்றோ யாரும் குறிப்பிடவில்லை. எக்ஸப்ட் இந்தியாவிலேருந்து போன ஒரு பிரைம் மினிஸ்டர் தான் அதை குறிப்பிட்டார். நீங்கள் தீவிரவாதத்தை எதிர்த்து போராடி வெற்றி பெற்றீர்கள், இலங்கையில் போய் சொன்னது இந்தியன் பிரைம் மினிஸ்டர். அவர்கள் தீவிரவாதிகளோ அல்லது பயங்கரவாதிகளோ அல்ல. அவர்களுடைய யுத்தக்கல பயிற்சி எப்படி இருந்தது? அந்த தமிழீழத்தின் யுத்த பயிற்சியில் இருந்தாவது நீங்கள் பாடம் கொண்டிருக்க வேண்டாமா? கத்திருக்கணும். ஈரான் தமிழீழம் எத்தனை வருஷமா போராட்டம் நடந்துச்சு? அவர்கள் தாக்கு பிடித்தார்கள், ஆயுத பயிற்சி எங்கு எடுத்தார்கள், ஆயுதங்கள் யாரிடமிருந்து வாங்கினார்கள், இந்த சப்ஜெக்டுக்குள்ள போகல. அவர்கள் எடுத்த ராஜதந்திரம் என்ன? சர்வதேச அளவில் தங்களை ஒரு நியாயமாக போராடக்கூடிய ஒரு போராட்ட குழுவாகத்தான் அவர்கள் முன்னிறுத்தினார்கள். அதற்கு பல்வேறு உத்திகள், பத்திரிகை ஒரு ஆண்டன் பாலசிங்கம், இப்படி யுத்த களத்தில் கூட ஒரு அப்பாவியை கொன்றோம் என்ற பழி தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எப்போதுமே இருந்ததில்லை. எனக்கு தமிழீழ விடுதலை புலிகள் மீது அபிமானமோ முரண்பாடோ இதுவெல்லாம் ரெண்டும் சேர்ந்தே இருக்கும். ஆனால் ஈரான் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? இன்னும் ஒரு 2 வாரத்தில் உங்களை முடிச்சிருவோன்றாரு ட்ரம்ப். நீங்கள் ராஜதந்திரங்களில் தோற்றுவிட்டீர்கள். அதுதான் நான் இவ்வளவு நேரம் சொல்ல வந்தது. யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு, அதுக்கப்புறம் ராஜதந்திரத்தை பயன்படுத்தி இருக்கணும்னு நம்ம சொல்றது இதாக கூட இருக்கலாம். ஆனால் இன்று அப்பாவிகளை பழி கொடுத்து கிட்டத்தட்ட ட்ரம்ப் ஏதோ சொல்றார், 50-60 வருஷம் ஆகும் நீங்கள் மீண்டு வர்றதுக்கு, அவ்வளவு நிலைகளை பூரா நாங்கள் அழிச்சிட்டோம் அப்படின்னு ட்ரம்ப் சொல்றாரு. பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியாது. இருப்பினும் நீங்கள் உங்களுடைய ஏவுகணைகளை பயன்படுத்திய விதம் கூட அத்தனை ராஜதந்திரம் அல்ல. அமெரிக்காவை சென்று தாக்கும் அளவுக்கு உங்களுக்கு தொலைதூர ஏவுகணைகள் உங்களிடம் இல்லை என்றால் அதை நீங்கள் மனப்பூர்வமாக ஒப்புக்கொண்டு வேறு ராஜதந்திரங்களை கையாண்டிருக்க வேண்டும். போரையே தவிர்த்திருக்க வேண்டும். போரில் வெல்பவன் வீரன், போரையே தவிர்ப்பவன் சாணக்கியன் என்ற பழமொழி உண்டு, எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். அப்ப இந்த போரை எப்படி எடுத்து செல்ல வேண்டும் என்பதில் அங்கு இருக்கும் தலைமைக்கு ஒரு பெரிய குழப்பம் நிலவி இருக்கிறது. அவர்களுக்குள் அவர்கள் ஒருங்கிணைப்பு எப்படி இருக்காங்கன்னா, சாகர வரைக்கும் போராடுவோங்கிற ஒரு ஒற்றை இலக்கோடு தான் நின்றுருக்காங்க. ஒரு அங்க மதத்தின் தலைவர் தான் அந்த அரசாங்கத்தின் தலைவராக இருப்பார். அவரிடம் இராணுவம் அவர் கட்டுப்பாட்டில் இருக்கும், பொருளாதார கட்டுப்பாடுகள் அவரிடம் இருக்கும். எண்ணெய் வளங்கள் இருந்ததனால் நீங்கள் தப்பித்தீர்கள், இல்லை என்றால் உங்களை இப்போ யார் கவனிச்சிருப்பாங்க? உங்களிடமிருந்து எண்ணெய் வாங்க வேண்டும், உங்களை சுற்றி இருக்கும் நாடுகளிலிருந்து எண்ணெய் உலகத்திற்கே, அந்த கச்சா எண்ணெய் உலகத்திற்கே விநியோகம் செய்யப்பட வேண்டும். இப்படி திட்டங்களை இப்படியெல்லாம் சர்வதேச நெருக்கடி இருப்பதால் ஈரான் பாதுகாக்கப்படுகிறது என்று தான் நான் நினைக்கிறேன். இல்லை என்றால் ஹமாஸ், ஹவுதி, இன்னும் சில ஆயுத குழுக்களுக்கெல்லாம் நீங்கள் பண உதவி செய்திருக்கிறீர்கள், நிதியுதவி செய்திருக்கிறீர்கள். இதை நான் குற்றச்சாட்டாக இப்போது சொல்வதில் பொருத்தம் வேண்டுமானால் இல்லாமல் போகலாம். நீங்கள் கடந்த காலத்தில் செய்த தவறுகளின் விளைவுகள் தான், மொத்த உருவம் தான் இன்று அமெரிக்காவுடைய தாக்குதலாக இருக்கிறது. அமெரிக்காவை நியாயப்படுத்த வேண்டும் என்று எனக்கு எந்த கட்டாயமும் இல்லை. ஆனால் அமெரிக்கா போன்ற நாடுகளிலிருந்து வரும் அச்சுறுத்தல்களை அவர்கள் இராணுவ தளங்களை வளைகுடா நாடுகளில் அமைக்கும் பொழுதே நீங்கள் அதை ராஜதந்திரமாக ஒன்றரை அமைப்பதை தடுத்திருக்க வேண்டும், அல்லது இந்த நாடுகளுடன் அதை பயன்படுத்தாத அளவிற்கு நட்புறவை பாராட்டியிருக்க வேண்டும். இது மாதிரி எதுவுமே இல்லாமல் ஆயுதக்குழு, புரட்சிப்படை இப்படியே வச்சு நீங்கள் இன்னைக்கு எத்தனை பேர் பலி கொடுத்துருக்கீங்க? உங்களுடைய சொந்த நாட்டு மக்களை பலி கொடுத்தது மட்டுமல்லாமல் குடியேறிகள், இலங்கை, இந்தியா, பல்வேறு நாடுகளிலிருந்து வந்த குடியேறிகள், மைக்ரேன்ஸ் எல்லாத்தையுமே இதை தாக்கியிருக்கீங்க. பதிலுக்கு என்ன பண்ணிட்டீங்க? துபாயில் குடியேறின எல்லாத்தையும் காலி பண்ணிட்டீங்க. ஹோட்டல்லாம் போய் விழுந்த குண்டுகள் எல்லாம் என்ன சொல்றது? இதில் என்ன ஒரு யுத்த தந்திரம் இருக்குன்னே எனக்கு தெரியல, உத்திகள் இருக்குன்னே எனக்கு தெரியல. இந்த ஸ்ட்ராட்டஜி, வார் ஸ்ட்ராட்டஜி என்ன இருக்குன்னே எனக்கு தெரியல. என்னுடைய இதுக்கு பிடிபடலை. நான் பல்வேறு நாடுகளுடைய அந்த யுத்த வரலாறுகளை படித்து பார்த்தால் இவர்கள் எடுத்திருக்கும் உத்தி எந்த வகையை சார்ந்ததுன்னே எனக்கு தெரியல.
எப்படி இவங்க இந்த போரில் வெற்றி பெற்று இனி இவர்கள் சரணாகதி அடைய வேண்டும் அல்லது வீர மரணம் அடைய வேண்டும், இரண்டில் ஒன்றுதான் இவர்களுக்கு வாய்ப்பு. இந்த நிலைக்கு வந்துட்டோம், சரி இனி என்ன செய்ய வேண்டும்? இந்த நிலைக்கு வந்தது வரைக்கும் நம்ம அலசி ஆராய்ஞ்சிட்டோம். ஏன் இதை இவ்வளவு தூரம் நடந்து முடிந்ததை அலசி ஆராய்ந்தோம்? கடந்த 1 மாத காலமாக நாம் அந்த நிலைப்பாடுகளை ஏன் ஆராய்கிறோம் என்றால் ஒரே ஒரு விஷயம்தான், அடுத்து என்ன நிலை எடுக்க வேண்டும் என்பதற்கு இந்த ஆய்வு பயன்படும். வேலை இழப்பு, வேலை இழந்து அவரவர்கள் நாட்டுக்கு திரும்பி சென்றால் அவர்களுடைய வாழ்வாதாரம், அந்தந்த நாடுகளுக்கு ஏற்படக்கூடிய பொருளாதார சிக்கல், இது வெறும் நாடுகளுக்கும் ஒரு சமுதாயத்திற்கும் அப்படின்னு நிறுத்த முடியாது. ஒரு தனி மனிதனின் வாழ்வில் ஏற்படக்கூடிய பொருளாதார சவால்கள், இதையும் சேர்த்து தான் அவர்கள் சமாளிக்க வேண்டும். இத்தனை விளைவுகளையும் ஏற்படுத்தும் ஒரு யுத்தத்தை தொடங்காமல் இருந்திருக்கலாம் அல்லது தொடங்கியதை நிறுத்தியிருக்கலாம் என்பதெல்லாம் கடந்து நீங்கள் நீண்ட கால ஒரு தொலைதூர பார்வையில் இந்த யுத்தங்களை நிறுத்துவதற்கு, இந்த மாதிரி யுத்தங்கள் நிகழாமல் தடுப்பதற்கு ஒரு ராஜதந்திரங்களை எல்லா நாடுகளுமே ஏற்படுத்துங்கள். புதிய சந்தைகள் வருகிறது, பொருளாதார சந்தை உருவாகிறது, கன்சியூமர் மார்க்கெட், நுகர்வோர் சந்தை, வங்கி பொருளாதாரம், சமூக பொருளாதாரம், நுகர்வு பொருளாதாரம் என்று பொருளாதாரமும் பல முகங்களை, பன்முகத்தன்மை கொண்ட பொருளாதாரங்கள் வளர்ந்து வருகிறது. அந்த நாடுகளில் நீங்கள் தாக்குதல் ஏற்படுத்தி இருக்கிறீர்கள். துபாய் மாதிரி ஒரு மல்டிஃபேஸ் எக்கனாமி இருக்கிற ஒரு கண்ட்ரி அது, அதையும் தாக்கி. ஆக ஈரானை இப்போது குறை சொல்வது நம் நோக்கம் அல்ல, ஆனால் ஈரான் சற்று எச்சரிக்கையாக நடந்திருக்க வேண்டும். இனி நடக்க இருப்பதை மற்ற நாடுகளுடன், நட்பு நாடுகளுடன் ஆலோசித்து ஒரு பொது முடிவுக்கு வாருங்கள். உங்களுக்காக நட்புகரம் நீட்டுவதற்காக வளைகுடா, மத்திய கிழக்கு நாடுகள் இவங்கெல்லாம் வர்றாங்க இல்லையா, இவங்களோட சேர்ந்தாவது அந்த மத்தியஸ்தம் பண்ணுங்க. ஆனால் எந்த காலத்திலும் இந்த தீவிரவாத இனத்தை வளர்ப்பதையே தன் முழு நேர தொழிலாக வைத்திருக்கும் பாகிஸ்தான் பேச்சை மட்டும் கேட்டுறாதீங்க. எங்களுடைய வேண்டுகோளை நீங்கள் பாகிஸ்தானை கேட்டுறாதீங்க. எங்களுடைய இந்தியாவினுடைய எதிரி நாடு என்பதனால் நான் சொல்லவில்லை. அவர்கள் ஆலோசனை ஒருபோதும் உங்களுக்கு உதவாது, ஒரு நாளும் உதவாது. இன்னும் எத்தனை யுகமானாலும் சரி அவர்கள் திருந்த போவதும் இல்லை. மற்ற நாடுகளுக்கு கேடு விளைவிக்கும் ஆலோசனைகள் வேண்டுமானால் கொடுப்பார்களே வெளியே, நல்ல ஆலோசனைகளை கொடுக்கும் நாடு பாகிஸ்தான் அல்ல. மற்ற நட்பு நாடுகளை கேளுங்கள், நீங்கள் யாரிடம் வேண்டுமானாலும் கேளுங்கள், ஆனால் இவர்களிடம் கேட்டு விடாதீர்கள் என்பதுதான் என்னுடைய ஆதங்கம். சீனாட்ட கூட கேளுங்க, சீனாவும் இந்தியாவுக்கு ஒரு வகையில் எதிரி தான். சீனாட்ட கூட கேளுங்க, அவங்க ஒரு பிராந்திய ஒற்றுமை அப்படின்னு வேறு சில கணக்குகளில் கூட அவங்க சரிட்டு வருவாங்க. ஆனால் இவர்கள் அப்படி அல்ல. ஆக இப்போ சரியான முடிவுகள் எடுப்பதும், யுத்த களத்தில் புதிய உத்திகளை பயன்படுத்துவதும், ராஜதந்திரங்களை பயன்படுத்துவதும் என்று ஈரானுக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகள் சர்வதேச நாடுகளை தாக்கத்தை ஏற்படுத்தாத அளவிற்கு இவர்களுடைய ஈரானுடைய முடிவுகள் இருக்க வேண்டும், ராஜதந்திரங்கள் இருக்க வேண்டும் என்பது ஒரு சாமானியனான என்னுடைய கோரிக்கை. தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி.